என்ன நடக்குது? நம்ம தென்றலே மெல்ல பேசு தொடலன்னு நினைக்கிறீங்க. தென்றல் உயிருக்கு உயிரா நேசிக்கிற வருணை விட்டு பிரிக்க ஒரு பெரிய சதி நடக்குதுன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, இன்னைக்கு பகுதி ரொம்பவே விறுவிறுப்பா உணர்ச்சிவசப்படுற மாதிரி அமைஞ்சிருந்தது. முதல்ல நம்ம தென்றலை ஒரு அறையில போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. தென்றல் ரொம்ப அழுது புலம்புறாங்க. என்ன இந்த மாதிரி அடைச்சு வச்சிருக்காங்களேன்னு ரொம்ப கவலைப்படுறாங்க. உடம்பை வேணும்னா அடைச்சு வைக்கலாம், ஆனா என் மனசுக்குள்ள இருக்கிற அன்பை யாராலையும் அடைச்சு வைக்க முடியாதுன்னு வருணை நினைச்சு உருகி உருகி அழுறாங்க. நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் வருண்னு சொல்லி கண்ணீர் விடுறாங்க. வருண் ரொம்ப கஷ்டப்படுறதை நினைச்சு தென்றல் துடிச்சு போயிருக்காங்க. நான் என்ன பண்ணாலும் உன் நல்லதுக்கு தான் பண்ணுவேன், ஆனா நீ என்னை நம்ப மாட்டேங்கிற, என் மேல சந்தேகப்படுறன்னு தென்றல் ரொம்ப எமோஷனலா பேசுறாங்க. எனக்கு யாரு இருக்கா, உன்னை நம்பி தானே வந்தேன்னு அனாதை போல பீல் பண்ணி தொண்டை வறண்டு போய் தண்ணி கூட இல்லாம தவிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தென்றல் பேசுன பேச்சு வருண் மனசுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்குன்னு அந்த வில்லி அம்மா கண்டுபிடிச்சுட்டாங்க. இப்படியே விட்டா தென்றல் ஒரு செடி மாதிரி வளர்ந்துருவான்னு பயந்து போய் அவங்களை 6 மாசத்துக்குள்ள பிரிச்சு தென்றலை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடணும்னு ஒரு பயங்கரமான சதி திட்டத்தை தீட்டுறாங்க. விடிந்தும் விடியாத காலையில கதவை தட்டி எழுப்புறாங்க. அங்க ஒரு பெரிய கலவரமே நடக்குது. ஒரு பொண்ணு தலையில ரத்தத்தோட ஓடி வராங்க. என்ன ஆச்சு, யாரு அடிச்சதுன்னு கேட்கும்போது பூந்தொட்டியை எடுத்து தலையில அடிச்சுட்டாங்கன்னு அழுறாங்க. தலையில இருக்கிற ரத்தத்தை பார்த்து தக்காளி சட்னியா அப்படின்னு நக்கலா கேட்கிறாங்க. நர்மதா ரொம்ப தலை வலியோட அழுதுட்டு இருக்காங்க. அவங்க ரத்தத்தை பார்த்து பயந்து போய் உடனே கமலா மருத்துவமனைக்கு போகணும்னு கிளம்புறாங்க. மருத்துவமனையில போய் ராதா செவிலியர் கிட்ட உதவி கேட்கிறாங்க. ஆனா அங்க மருத்துவர் இல்லாத காரணத்தினால காத்திருக்க சொல்றாங்க. அப்போ தான் ஒரு பெரிய இடி விழுந்த மாதிரி ஒரு அதிர்ச்சியான உண்மை தெரியவருது. இதயத்துல அடைப்பு இருக்கு, அறுவை சிகிச்சை பண்ணணும், அதுக்கு 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. கூடவே ஒரு வாரம் தான் நேரம் இருக்குன்னு சொல்றாங்க. தென்றல் இதை கேட்டு ஆடி போயிட்டாங்க. வருண் கிட்ட கேட்கலாம்னா அவங்க குடும்பம் எல்லாம் ரொம்ப எதிர்ப்பா இருக்காங்க. இதுக்கு எப்படி 5 லட்சம் புரட்டுறதுன்னு ஒன்னும் புரியாம தென்றல் துடிச்சு போய் நிற்கிறாங்க. யார்கிட்ட போய் கேட்கிறதுன்னு திகைச்சு போய் அழுதுட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம வில்லி அம்மா ஒரு பெரிய திருப்பத்தை இந்த எபிசோட்ல வைக்கிறாங்க. ஒரு அறையை முதல் இரவு அறை மாதிரி ரெடி பண்ண சொல்லி பூக்காரர் கிட்ட சொல்லி அலங்காரம் பண்ண சொல்றாங்க. பார்க்குறவங்க எல்லாம் அசந்து போற அளவுக்கு பிரம்மாண்டமா பண்ணணும்னு கட்டளையிடுறாங்க. அவங்க மனசுக்குள்ள தென்றலையும் வருணையும் பிரிக்கணும்னு ஒரு கேடுகெட்ட எண்ணம் இருக்கு. ஆனா வெளியில முதல் இரவுக்கு ஏற்பாடு பண்ற மாதிரி ஒரு நாடகத்தை ஆடுறாங்க. இது தான் இன்னைக்கு பகுதியோட மிகப்பெரிய திருப்பம். இப்படி ஒரு பயங்கரமான சதி திட்டத்தோட இன்னைக்கு பகுதியை முடிச்சுட்டாங்க. நாளைக்கு என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? தென்றலுக்கு தேவைப்படுற அந்த 5 லட்சம் ரூபாய் வருண் கிட்ட இருந்து கிடைக்குமா? இல்லனா இந்த வில்லி அம்மா போட்ட முதல் இரவு திட்டத்துல தென்றல் மாட்டிக்கிட்டு வருண் கிட்ட நல்ல பேரை கெடுத்துக்குவாளா? அப்படி இல்லனா நம்ம வருண் உண்மையை கண்டுபிடிச்சு தென்றலை காப்பாத்துவாரா அப்படின்னு ரொம்ப திக்னு இருக்கு. நாளைக்கு பகுதி ரொம்ப பரபரப்பா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்.